முதலமைச்சர் ஐயா, எங்களை கண் திறந்து பாருங்க ஐயா. எங்களாவது கண் திறந்து பாருங்க. 5 மாசமா வேலையில கஷ்டப்படுறோம். எல்லாம் ஏழைப்பட்டோம் ஐயா. நீங்க தான் இந்த ஆட்சி இது, மக்களான ஆட்சி இது. நீங்க தான் எங்களை கண் திறந்து பார்க்கணும். இந்த கான்ட்ராக்ட் மழை இதெல்லாம் கூடாது எங்களுக்கு. நாங்க ஏன் இங்க வந்து உட்கார போறோம் சொல்லுங்க. 57 ஜூன் 5 செய்யறோம் சார். எங்களை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. எங்க வேலையை தான் நாங்க கேக்குறோம். எங்க போறோம்னாலும் எங்களை அரெஸ்ட் பண்றாங்க. எங்க வந்தாலும் எங்களை அரெஸ்ட் பண்றாங்க. கடல்ல சாக போனா அங்கேயே பிடிக்கிறாங்க. எங்க போனாலும் எங்களை பிடிக்கிறாங்க. முதல்வர் காதுக்கு போகாதபடி பண்றாங்க. முதல்வர் எங்களுக்கு செய்யறதுக்காக இருக்கிறாங்க. அவரு கூட வந்து ஆந்திரால இருக்கிறவங்களை கொண்டு வந்து போடுறாங்க. இருங்கம்மா இருங்கம்மா, நாங்க தான் வரேன்னு சொல்லிட்டாலே. விடுங்கம்மா, கைய விடுங்கம்மா. ஐயா, நாங்க 5 மாசமா கஷ்டப்படுறோம். எங்க வேலையை பிடிக்கி இன்னைக்கு எங்க மனு நாங்க எப்ப மனு கொடுக்க போனாலும், எப்ப எங்க கோரிக்கை சொல்லப்படாலும் அதை நிராகரிச்சு எங்களுக்கு போராட விடுறாங்க. போராடுறது கூட எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. உடனே எங்களை ஆடு மாடு அடைக்கிற மாதிரி பஸ்ல ஏத்தி 6 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. எங்களை இப்படியே கஷ்டப்பட கணவராத ஒரு பொண்ணு, எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. எனக்கு வேற வழி கிடையாது. இந்த வேலை மட்டும் தான் எனக்கு. இந்த வேலையை வச்சுதான் எப்படி நான் படிக்க வச்சு பெரிய ஆள் ஆகணுன்ற ஒரு ஆசையில இருந்தேன். இன்னைக்கு ஆசை எல்லாம் நிராசை ஆயிடுச்சு. என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியல, என்னால வாழ முடியல. என் பிள்ளைங்களுக்கு வேற வழி கிடையாது. எனக்கு யாருமே கிடையாது என் வீட்டுக்காரன் தவிர்த்து. என் பிள்ளைய வச்சு நான் கஷ்டப்படுறேன். முதல்வர் எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி எங்க வேலையை எங்களுக்கு கொடுக்கணும்.